Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. You are the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. Good evening. How are you? Holy Bible, New Testament, Gospel according to Saint Luke, chapter 24, the verse, chapter 29. It's okay. Chapter 24, the verse 29. Stay with us, for it's towards evening. The day is far spent. நேரமாகி விட்டது, எங்களோடு வந்து தங்கும். ஸோ இது யார் சொல்கிறதுனா, இட் இஸ் அ டெஸ்பரேட் பிளியர் ஆஃப் டூ டிசைபிள்ஸ் டு த ரிசன் ஜீசஸ் ஆன் த வே ஆன் த ரோட் டு எமாவுஸ் ஃப்ரம் ஜெருசலேம். அப்படின்னா இந்த சீடர்கள் வந்து அங்கே ஜெருசலேமிலேருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எம்மாவுஸ்க்கு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க எப்படி போயிட்டுருக்காங்கன்னா, அவங்க வந்து they were talking about ஜீசஸ் க்ரூசிஃபிக்ஷன். அதில் எப்படி சோகத்தோடும் குழப்பத்தோடும் பயத்தோடும் they were fearful. குழப்பம், ஹோப்லெஸ், சோகம், they were sad also. அப்படி போயிட்டுருக்கும்போது ஜீசஸும் அப்படியே அவங்களுக்கு கூட சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்துட்டு அப்படி கேட்குறாரு, நீங்கள் வாக்குவாதம் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே வந்தீர்களே, பேசிக்கொண்டே வந்தீர்களே, எதை பற்றி பேசிக்கொண்டிருந்தீங்களோ அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, they stood still, they were desperate, sad with they stood still with a sad face. அப்போது அவங்க கேட்குறாங்க ஜீசஸ்ட்ட, இது இந்நாள் வரை நடந்ததை எருசலேமில் உள்ள நீங்கள் மட்டும் அறியாது இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவராக இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றியும் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாங்க, இறைவாக்குனர் மோயில்சன் தொடங்கி இறைவாக்குனர் சொல்லுதெல்லாம் அறிந்து கொள்ளாத மந்த புத்தி உள்ளவர்களே அப்படின்னு சொல்லிட்டு, மோயிசனிலிருந்து இறைவாக்குனர்கள் எல்லாம் இயேசுவை பற்றிய இறைவாக்குகளை எல்லாம் அவருக்கு விளக்கிக்கிட்டே வராங்க. அப்போது விளக்கிக்கிட்டே வரும்போது அவங்க வந்து அந்த தாங்கள் போகும் இடத்தை அவங்க ரீச் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து ஆண்டவராக இயேசு அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, தூரமாக அவர் அந்த ஊரை விட்டு இன்னும் கொஞ்சம் தொலைவு போகிற மாதிரி அவருக்கு காட்டிக்கொள்கிறாரு. ஆனால் இந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, அதில் கிளியோப்பா ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர், 2 சீடர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ நேரமாகி விட்டது. அதுதான் இப்போ வந்து நம்ம சொன்னது, நேரமாகி விட்டது, நீங்கள் வந்து எங்களோடு தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வற்புறுத்தி கேட்குறாங்க. இப்போ இதிலேருந்து என்ன சொல்கிறதுனா, அவங்க ஏற்கனவே ஒரு குழப்பத்தோடும் பயத்தோடும் ஒரு நம்பிக்கையெல்லாம் இழந்த நிலையில் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னாக்கா, they were longing for a divine companion. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை, ஒரு 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 கம்ஃபர்ட் தேவை, அப்போது ஆறுதல் அளித்த ஒருத்தர் தேவை. அதனால தான் அவங்கள வந்து come and stay with us அப்படின்னு அவரோட வற்புறுத்தியே போகிறாங்க. இப்போ ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. ஸோ அங்கே போய் அவர் அந்த தங்குற இடத்துல போகும்போது அந்த ஹோஸ்ட்டுக்குரிய அந்த இடத்துல அமர்ந்து அந்த ப்ரெட்டை எடுத்து he took bread, blessed it, broke it and gave it to them. அப்படி அப்பத்தை அவங்க பிற்கும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்து கொள்கிறாங்க. அப்படி அந்த ரோடில் நடந்துட்டு வரும்போது இதே கூட அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி
ஆன்மீகத்தில் ஒரு இது இல்லாமல் இருந்தது. ஒரு அவங்களுக்கு அவரை கண்டுகொள்ளாதபடி கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததுனால வரல. ஏன்னா இப்போ வந்து அப்பத்தை பிற்கும்போது ஆண்டவராக இயேசுவை அவர்கள் கண்டு கொண்டார். தே குட் ரிகக்னைஸ் ஹிம், அவரை அறிந்து கொண்டார்கள். இப்போ ஆண்டவராக இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவர்கள் அவருக்கு அவங்க கூட தான் இருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் கொடுக்க நினைக்கிறாரு. அதனால தான் அவர்களே அவரை கூப்பிடும்படி அவர் நடந்து கொண்டார் இல்லைங்களா? அப்போ அவர் கூட போய் தங்கும்போது அவர்களுக்கு அவரை அறிந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது, அவர்களுக்கு ஆறுதலும் கிடைச்சிது. அப்போது அதனால தான் ஜீசஸ் பாருங்கள், இந்த யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 15:4 என்ன சொல்கிறாரு பாருங்கள். அபாய்ட் இன் மீ அண்ட் ஐ இன் யூ, அபாய்ட் இன் மீ அண்ட் ஐ இன் யூ அப்படின்னா என்னோடு நீங்கள் இணைந்திருங்கள்னு சொல்கிறார். நான் உங்களில் இணைந்திருப்பது போல் நீங்களும் என்னில் இணைந்திருங்கள். அப்படின்னா அவர் வந்து நம்ம வந்து அவரோடு இணைந்திருக்க அவர் விரும்புகிறாரு. அவரா இப்போ இவங்க வந்து இவங்க வந்து நானும் சரி நீங்களும் சரி யாருமே அவர் 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 அழைத்தாலுடைய அவர்கிட்ட நம்ம போக முடியாது இல்லைங்களா? அதனால் அவர் தான் முதலில் நம்மை அன்பு செய்தார். அதனால தான் நம்ம அவர்கிட்ட போகிறோம். அப்படின்னா அவர் வந்து நமக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்குறார். அதே தான் அங்கே சீடர்களும் அவரை கூப்பிட வைத்தார். அப்படி கூப்பிட வைக்கும்போது அவர் அவங்களோடு சென்று அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டையும் ஆறுதலையும் கொடுக்குறாரு. இப்போது இன்னொரு இடத்துலையும் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு பாருங்கள். மேத்யூ எழுதிய நற்செய்தி அதிகாரம் 28:20 Behold, I am with you always to the end of age. Behold, I am with you always to the end of age. உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்கிறார். உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நம்மை வந்து அவருடைய பிரசன்னத்தில் வாழ அவர் அழைக்கிறார். இந்த சீடர்களும் வந்து அவங்களுக்கு தேர் ஸோ டெஸ்பரேட், ஃபியர்ஃபுல், பயம், குழப்பம், ஒரு நம்பிக்கையெல்லாம் எழுந்த இல்லை. இதில் ஆன்மீகத்தில் ஒரு ஒளி இல்லை. அப்போது அவர் அதற்காக தான் அவர் தேவர் லாங்கிங் டு கெட் அ டிவைன் கம்பெனி. அப்போது அவங்களுக்கு பேசிக்கிட்டு வரும்போது அவர்களுக்கு உள்ள உருகுது. காரணம் அவர்களுக்கு தெரியலை, ஆண்டவராக இயேசுவோட தான் பேசிகிட்டு இருந்தோன்னு தெரியலை. ஆனால் ஆண்டவரை பற்றி தெரிந்த பிறகு அவர்களுக்கு அந்த இழந்த சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போ இன்னொரு இடத்துல பாருங்கள், ஜீசஸ் சொல்கிறாரு, அந்த ஆண்டவராக தந்தையாம் இறைவன் சொல்கிறாரு எப்படின்னா, த புக் ஆஃப் ரெவலேஷனில் அதிகாரம் 3:20 ஐ நாக் அட் த I stay at the door and knock. If anyone hears my voice and open the door, I will come to him and have food with him, he with me அப்படின்றாரு. நான் கதவருகே நின்று கதவை தட்டுவேன். எவராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவரோடு நான் உணவருந்துவேன், அவரும் என்னோடு உணவருந்துவார். யார் கூட உணவருந்துவார்? ரொம்ப நெருங்கியவர்களிடத்தான் கூட சேர்ந்து உணவருந்துவார்கள். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறாரு? உங்களையும் என்னையும் அழைக்கிறாரு. அவரோடு நெருங்கி வாழ, அவர்களோடு இணைந்து வாழ அழைக்கிறாரு. அப்போ நமக்கு வந்து ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருந்தால்தான் நமக்கு ஆறுதலும் கம்ஃபர்டலும் சந்தோஷமும் அமைதியும் இருக்கும். எப்படி அந்த டிசைபிள்ஸ் ஆண்டவராக இயேசு வந்து ஆண்டவராக இயேசுடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு அவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரில, அது என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்களுக்கு அந்த தைரியமெல்லாம் போயிடுது, அந்த குழப்பம் வந்து குடியேறுது, சந்தோஷம் இல்லை, சோகத்தில் இருக்காங்க. அப்படி போய் நடந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் நம்மளும்
அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருக்கும்போது அவர்களுக்கு சந்தோஷம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, அமைதி இருந்தது. அப்போ ஆண்டவரை எழுந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பழைய நிலைக்கு மாறுறாங்க. சோகமும் துக்கமும் பயமும் குழப்பமும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்ம இல்லைன்னு சொன்னாக்கா நம்மக்கிட்ட அந்த உண்மையான சந்தோஷமும் அமைதியும் இருக்காது. குழப்பமும் துக்கமும் பயமும் தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆண்டவருடைய பிரசனத்திலேயே தங்கி வாழ நம்ம ஜெபித்து ஆண்டவராக இயேசுவிடம் கேட்கணும். யூ கம் அண்ட் ஸ்டே வித் அஸ், கம் இன் டு மை ஹார்ட், கம் இன் டு மை ஃபேமிலி, யூ ஸ்டே வித் அஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு அவர்கிட்ட நம்ம வேண்டணும். ஓகேங்களா? இப்போது ஒரு சின்ன பாடலோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? எல்லாம் இயேசுமயம், எல்லாம் இயேசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம், எல்லாம் இயேசுமயம், நம்மை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம். ஓகேங்க. பாய். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.